உலக வரலாற்றிலேயே மிக குறைந்த நேரம் கொண்ட ஒரு நாள் பதிவாகி இருப்பது பெரும் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அதாவது ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் அல்லது 86,000 வினாடிகள் கொண்டதாக இருக்கும். ஆனால் கடந்த ஜூலை 9ஆம் தேதி 24 மணி நேரத்தில் 1.3 முதல் 1.53 கண நேரம், அதாவது மில்லி செகண்ட் குறைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார்கள். உலகம் சுழல்வது 1970ஆம் ஆண்டு முதல் விஞ்ஞானிகளால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் 2020ஆம் ஆண்டு முதல்தான் பூமி வேகமாக சுழல்வது பதிவானது. ஆனால் முதல் முறையாக நேரம் குறைந்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்தும் விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு 24 மணி நேரம் என்ற அளவு திடீரென குறைந்ததற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் அளித்த விளக்கம் இதுதான். பூமியின் மையக்கருவில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் அல்லது பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வந்திருப்பது, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை இதற்கு காரணங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி பூமியின் சுழலும் வேகம் அதிகரிப்பது நல்லதல்ல எனவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். வரும் வாரங்களிலும் பூமி வேகமாக சுழலும் நிகழ்வுகள் ஏற்படலாம். அதனால் ஜூலை 22 மற்றும் ஆகஸ்ட் 5 தேதிகளில் இதேபோன்று நேரம் குறையலாம் எனவும் கூறி தலை சுற்ற வைக்கிறார்கள். மேலும் பூமிக்கு மிக அருகே சந்திரன் வந்திருப்பது பூமியின் சுழலும் அமைப்பில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் பூமி சற்று வேகமாக சுழன்று ஒரு நாளின் நேரத்தை குறைத்திருக்கலாம். நமது பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். பூமியின் சுழலும் தன்மையில் சூரியன், சந்திரன் போன்ற பல காரணிகள் புவியீர்ப்பு விசையின் காரணமாக மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே பூமி சற்று வேகமாக சுழன்றிருக்கலாம் அல்லது சற்று மெதுவாக சுழலலாம். இதனால் அந்த நாளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்படி 24 மணி நேரத்திலிருந்து குறைந்த அந்த நேரத்தை பூமியானது அடுத்து வரும் நாட்களில் ஈடுகட்டுமா என்றும் பூமி பந்து நேரத்தை அளவிடும் விஞ்ஞானிகள் எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு காரணமும் கூறப்படுகிறது. அதாவது பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு மிக அருகில் நிலவு வந்திருப்பதால் பூமியின் சுழலும் வேகம் அதிகரிக்க காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது. இதற்கு முன் எப்போதும் நிகழாத வினோத நிகழ்வு என்றும் விஞ்ஞானிகள் பிரமித்து வருகிறார்கள். அதேபோல் நிலவு தூரமாக சென்ற பிறகு பூமியின் சுழற்சி வேகம் குறையலாம். அப்போது நீண்ட நேரம் நாளாக வரலாற்றில் பதிவாகலாம் என்று கூறப்படுகிறது. ஜூலை 22, ஆகஸ்ட் 5ஆம் தேதிகளில் நேரங்களில் நிகழப்போகும் மாற்றத்தை காண பலரும் ஆவலோடு காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.